நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. தாவேகா தலைவர் விஜயுடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடந்து வருகிறது. இந்த ஆலோசனையில் தாவேகாவுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், கூடிய விரைவில் விஜய் கரூர் செல்வதற்கு திட்டமிடக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது என்று அறிகிறோம். இந்த ஆலோசனை பற்றிய முழு விவரங்கள் என்ன? கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில விரைவில், அதுவும் இந்த வார இறுதிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக கரூர் மக்களை சென்று சந்திக்க இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 16 நாட்கள் தலைமறைவாக இருந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக கட்சியுடைய தலைவரை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல சந்தித்து சுமார் 25 நிமிடங்கள் வரை பேசியிருக்கிறார். இந்த நிலையில மீண்டும் இன்று பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய இல்லத்துல முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கரூர் மக்களை சந்திப்பதற்கான 10 பேர் கொண்ட குழு ஆனந்த் தலைமையில உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் நிர்வாகிகள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுரைகள், நெறிமுறைகள் குறித்து கட்சியுடைய தலைவர் தலைமையில நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.